Hi friends, வணக்கம் and welcome to விஜய்டி டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பெண்கள் எதிர்பார்த்திருந்த மிக மகிழ்ச்சியான செய்தி மகளிர்களுக்கு அப்படினே வந்து சொல்லலாம். அது என்னன்னு சொல்லிட்டு டீடைலா வந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து முன்கூட்டியே வந்து ஷேர் பண்ணிடுறேன். நம்ம மட்டும் தான் நம்ம சேனல்ல ரூபாய் 2500 அப்படி இல்லனா மாதம் 1000 ரூபாய் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து இந்த மே மாதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவா முன்னாடியே வந்து வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது பொய்யான தகவல், இது போல அறிவிப்பு ஒன்றும் வந்து வரல, நீங்க வந்து பொய்யான தகவல் வந்து போடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. அவங்கள பற்றி நான் வருத்தப்படவே இல்லை. இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து முதல்வர் விஜய் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் வந்து வர வைக்கப்பட உள்ளது அப்படின்றத அஃபிஷியலாக செய்தி வெளியீடு மூலயமா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இதனால தான் நம்ம முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான முக்கியமான அப்டேட் எல்லாமே வந்து கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த உண்மையான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையாக வந்து ஆயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் பொய்யா கமெண்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுன்னு இருப்பீங்க நம்ம சொல்கிற எல்லா வீடியோ வந்து உண்மையான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னைக்கு வீடியோ பொறுத்த அளவுக்கு என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இன்று முதலமைச்சர் வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார். குறிப்பாக வந்து இந்த மே மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். திடீர் டெபாசிட்டாக வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் நாளைக்கு 15ஆம் தேதி கூட வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி ஆன இன்றைக்கு தமிழ் புதல்வன் திட்டம், அது மட்டும் இல்லாமல் புதுமை பெண் திட்டம் மூலயமா கல்லூரி மாணவர்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து முதலமைச்சர் வந்து செலுத்தி விட்டார். அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து ஏறிச்சு. அதே போல் உங்களுடைய வங்கி கணக்கில் நாளைக்கு வந்து மே மாதம் தொகை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து நோட் பண்ண வேண்டியது, ஒரு சிலவங்களை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து வாங்கின்னு வரவங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து வாங்கின்னு வரவங்களில் ஒரு சிலவங்க பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நீக்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்திலேருந்து ஒரு சில வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அப்படி நீக்கினாங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இல்லை, பணம் வராது அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். அப்படி ஸ்டாப் ஆகாத உங்களுக்கு பணம் வந்து வரணும்னா நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றத பற்றியும், என்னென்ன ஆவணங்கள்லாம் ரெடி பண்ணி வந்து வச்சுக்கணும், அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். முக்கியமாக முதல்வர் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மே மாதத்துக்கான தொகை வந்து வரவு வைக்க போடுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். அந்த மகிழ்ச்சி செய்தி பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டு கூடுதலாக மிக முக்கியமான கிரேஸ் பாயிண்ட் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அது வந்து நான் முன்கூட்டியே வந்து சொன்னேன்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்து வாட்ச் பண்ணிட்டு போவீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுறதுனால நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தவற வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள். நம்ம சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறவங்க தான் சரி, ரெகுலராக வந்து பணம் வாங்கி வரவங்க தான் சரி, ஸ்டாப் ஆகாத பணம் வரணும்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் 2500 அப்படி இல்லைனா 1000 ரூபாய், அதாவது மாதம் 15ஆம் தேதியான மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து 1000 ரூபாய் வந்து சென்ற ஆட்சியில் வந்து போட்டு வந்திருந்தாங்க. அதே போல் வரக்கூடிய 15ஆம் தேதி பணம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வராங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கான அப்டேட்டை வந்து முதலமைச்சர் வந்து கொடுத்துட்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ற ஆட்சியில் வந்து இருந்தது. அதில் கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 15ஆம் தேதி ஆகுதுன்னா அவங்களுடைய வங்கி கணக்கிற்கு, குறிப்பாக ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு பணம் வந்து டைரெக்டாக வந்து வர வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னைக்கு அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா செய்தி வெளியீடு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மே 2026 மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அதாவது மே மாதத்துக்கான தொகை வந்து விரைவில் வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவு அப்படின்றத வந்து செய்தி வெளியீடு மூலமா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது. அதாவது வந்து ஏற்கனவே இந்த திட்டம் செயல்பட்டு இருந்தாலும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது அப்படின்றத செய்தி வெளியீடுல முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் மே 2026 மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்றதையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கார் அப்படின்னு வந்து தெரிய வருது. முக்கியமாக இன்னைக்கு இந்த செய்தி வெளியீடுக்கான முக்கியமான காரணம் நேற்றே வந்து நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். குறிப்பாக வந்து முதலமைச்சர் வந்து இந்த அறிவிப்பை வந்து உத்தரவின் பெயரில் வந்து வெளியிட்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன காரணத்தினால வந்து இந்த உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கணும்னா நேற்று வீடியோலே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நேற்று, அதாவது மே 13ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின்
மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இம்மாதம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். மேலும் கடந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தொடர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார். அதற்கு முக்கியமாக நேற்றே மென்ஷன் பண்ணியிருந்தார். முதலமைச்சர் விஜய் உறுதியளித்திருந்தார் அப்படின்றத பற்றி தான் நேற்று வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கான அறிவிப்பு வெளியாயிட்டு மே மாதம் தொகை வரவு வைக்கப்படலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கார். இதன் பேரில் வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 2500 வரவு வைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து பார்த்தீங்கன்னா விரைவில் அறிவிப்பு வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏற்கனவே அவர் மே மாதம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபாய் வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் நாளைக்கு இல்லைனா இன்னும் ஒரு 5 நாட்களுக்குள்ள உங்களுக்கு மாதம் ரூபாய் 1000 கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் எப்பயும் வர்றது போல் இந்த மே மாதம் தொகை கண்டிப்பாக உங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்க போகிறாங்க. அதனால் வெயிட் பண்ண வேண்டியது கம்பல்சரி நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலான இன்ஃபர்மேஷன் என்னென்னா மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ். கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாருமே பணம் வர வச்சுருக்காங்க. குறிப்பாக 1000 ரூபாய் வர வைப்பு, தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிர் திட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் காலேஜ் படிக்கிற கல்லூரி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்திலும் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலியமாகவும் 1000 ரூபாய் செலுத்தின்னு வந்தாங்க கடந்த ஆட்சியில் இருந்த அரசு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை மீண்டும் இந்த அரசு தொடர்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே குறிப்பாக நேற்று சட்டப்பேரவையில் மென்ஷன் பண்ணது போல் அதாவது ஏற்கனவே இருந்த திட்டத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் முதலமைச்சர். அதே போல் நலத்திட்டங்களை தொடர வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை வைத்திருந்தார். அதே போல் திமுக ஆட்சியின் நலத்திட்டங்கள் தொடரும் என விஜய் தெரிவித்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல் முன்னெடுப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் புதல்வன் திட்டத்திலையும் புதுமை பெண் திட்டத்திலையும் யாரெல்லாம் பயனாளிகளாக இருக்காங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய் வர வைக்கிருக்காங்க அப்படின்றத குறிப்பாக மென்ஷன் பண்ணிக்கலாம். மேலும் அதுக்கடுத்து தான் இந்த செய்தி வெளியிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. விரைவில் மகளிர் உரிமை தொகை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 விரைவில் வரவு வைக்கப்படும். இவரே மென்ஷன் பண்ணிட்டார். 2500 அப்படின்னு மென்ஷன் பண்ணல, 1000 ரூபாய் விரைவில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கார். இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய அவகாசம் தேவை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கார். அதனால் உடனடியாக நாளைக்கு வருமா அப்படின்றது சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை நாளைக்கு யாருன்னா பணம் வந்தது, இந்த வீடியோவை நாளைக்கு பார்க்குறீங்கன்னா உடனடியாக உங்களோட வங்கி கணக்கில் கிரெடிட் ஆயிருந்தது 1000 ரூபாய், உடனடியாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மக்களுக்கு அந்த அறிவிப்பு வெளியிடும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். அதனால் இந்த மாதம் மே மாதத்துக்கான பணம் ஸ்டாப் ஆகாத வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதை ஒரு ஆர்டிகல் வைஸ்லேயே ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது. ஆனால் மே மாதம் 2026 அதாவது மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கார் அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கார். நம்ம ஏற்கனவே சொன்னது தான். குறிப்பாக ரிட்டன் சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியுமோ அதனால தான் நம்ம திரும்ப இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறோம். மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை முதலமைச்சர் மென்ஷன் பண்ணியிருக்கார். எல்லாருக்குமே வழங்க போகிறதுக்கு உறுதியாக சொல்லலை. மறுசீரமைப்பு பண்ணும்போது யாருக்காவது விடுபடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மே 2026 மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மறுசீரமைப்புல யாராவது பணக்காரங்க யாராவது கவர்மெண்ட் ஜாப்ல திரும்ப ஆட் பண்ணியிருந்தாங்க. அந்த 1,31,00,000 பேர் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் யாருன்னா பணக்கார பட்டியலில் இருந்தாங்கன்னா அவங்கள நீக்கிறதுக்கும் யாராருக்கெல்லாம் மேக்ஸிமம் குறைக்க முடியுமோ, புதிய விண்ணப்பத்தில் யாரெல்லாம் ஏழ்மையான குடும்பம் வந்திருக்கிறாங்களோ புதுசாக ரேஷன் கார்டில் வாங்கிக்கலாம். மறுசீரமைப்பு பண்ணும்போது புதிய விண்ணப்பம் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏற்கனவே வாங்குறவங்களுக்கு நிராகரிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி நிராகரிக்கப்படாமல் இருக்குன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். மே மாதம் தொகை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மே 2026 மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் நேரடியாக வர வைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அது ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளாகக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்ல. இந்த மாதம் பணம் வராது, மறுசீரமைப்பு மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லலை. பணம் வரவு வைக்கப்படும் விரைவில் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கார். விரைவில் போது கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வர வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு 15ஆம் தேதி ஒரு சிலவங்க ஜாக்பாட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுன்னா உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் மென்ஷன் பண்ணோம். ஆனால்
2500 ரூபாய் வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு 1000 ரூபாய் வந்து செலுத்துறதுக்கு, ஏன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அதனால் 1000 ரூபாய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளிகளுக்கு 1.31 கோடி பேருக்கு முக்கியமாக 5000 ரூபாய் வந்து விடுவித்திருந்தார் திமுக அரசு அப்படின்னே வந்து சொல்லலாம். இது போல் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னே வந்து திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதமே 5000 ரூபாய் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து செலுத்தியிருந்தாங்க. அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கான முன்பணமாகவும் வந்து கோடைக்கால சிறப்பு தொகுப்பு 2000 ரூபாய் வந்து சேர்த்து 5000 ரூபாய் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. மேலும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதியும் வந்து அளித்திருந்தார். திமுக திரும்ப வந்து ஆட்சியில் வந்ததுன்னா 2000 ரூபாய் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே வந்து 5000 ரூபாய் வந்து கொடுத்ததும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த வரிசையில் தாவேக்கா தனது தேர்தல் வாக்குறுதிகளும் 60 வயது வரை உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் மாதம் ரூபாய் 2500 ரூபாய் வர வைக்கப்படும் என்றும் வந்து வாக்குறுதிகளை வந்து கூறியிருந்தது. இது பெண்களின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இப்போதைக்கு வந்து மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கார் செய்தி வெளியிடல அப்படின்றதையும் முக்கியமாக வந்து பார்க்கப்படுது. அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் யாரும் வந்து ஸ்டாப் பண்ணவும் முடியாது. முதல்வர் அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கார். நெகட்டிவ் கமெண்ட் பண்ண நிறைய பேர் வந்து நோட் பண்ண வேண்டியது இதுதான். இந்த திட்டம் வந்து இதுக்கு மேலே வந்து செயல்படாது, பொய்யான தகவல் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு வந்து சொல்ல வந்தீங்க. இப்போ 2500 ரூபாய் வந்து சொல்லலாலும் கண்டிப்பாக 1000 ரூபாய் உங்களோட வங்கி கணக்கில் அதிகபட்சமாக வந்து வர வைக்கப்படுகிறது. ஒருவேளை சர்ப்ரைஸாக முதல்வர் விஜய் அவர்கள் உங்களுக்கு 2500 ரூபாய் வர வச்சாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹாப்பியான நியூஸாக வந்து மாறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு வந்து வெளியிட்டிருந்தார். நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஏன் மறுசீரமைப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கறது போல, ஏன் மறுசீரமைப்பு, இதுக்கான செய்தி வெளியில் ஏன் வந்து மறுசீரமைப்பு வந்து தேவை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு வந்து கேட்குறார். முன்பே உள்ள மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடர எதற்கு அவகாசம், ஏற்கனவே வந்து செயல்பாட்டில் இருக்கிற மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்த எதுக்கு அவகாசம், ஏன் மறுசீரமைப்பு தேவை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். மாதம் ரூபாய் 2500 தருவதாக சொல்லிவிட்டு ரூபாய் 1000 கூட தராமல் இழுத்தடிப்பது தான் உங்கள் மாற்றமா அப்படின்னு வந்து கேள்விகள் வந்து கோரமாக வந்து வெளியிட்டிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மே மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை வரும் 15ஆம் தேதி வரவு வைக்க வேண்டும் அப்படின்றத ஸ்ட்ராங்காக வந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து பதிவு பண்ணியிருக்கார். இதுதான் வந்து முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியது. மே மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை திட்டம் ரூபாய் 1000 ரூபாய் 15ஆம் தேதி மே 15ஆம் தேதி வரவு வைக்க வேண்டும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இவர் வச்ச கோரிக்கை வந்து நாளைக்கு நிறைவேற்றலாம். மேக்ஸிமம் நேற்று நாளைக்கு 15ஆம் தேதி உங்களுக்கு பணம் வர வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், இதை தான் வந்து எக்ஸ்க்ளூசிவான பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன். ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்க தான் இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும். முக்கியமாக வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இனி இவர்களுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு சில தகவல் வந்து வெளியே இருக்குது. திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு கூடுதல் அவகாசம் தேவைப்படுகிறது அப்படின்றத முதல்வர் வந்து சொல்லியிருந்தார். அதில் மே மாதத்துக்கான ரூபாய் 1000 உரிமை தொகை விரைவில் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து கூடுதலாக வந்து முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கூறியிருக்கார். இந்த நிலையில் தகுதியற்ற பணக்கார பயனாளிகளின் நீக்கிவிட்டு சொந்த வீடு இல்லாத வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு உள்ளிட்ட உண்மையான ஏழை குடும்பங்கள் பயனாளிகள் மிகையில் அவங்கள ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா விதிகளில் மாற்றப்பட்டு ஒரு சிலவங்க வந்து புதுசாக வந்து சேர்க்கப்பட்டு, இதில் வந்து நோட் பண்ண வேண்டியது தகுதியற்ற பணக்கார பயனாளிகள், அதாவது வந்து ஒரு சிலவங்க வந்து பணக்காரங்களாம் வந்து இருப்பாங்க, அவங்க கூட வந்து இந்த 1000 ரூபாய் வந்து வாங்கி வரதா ஒரு சில தகவல் வந்து வெளியே இருக்குது. அவங்கெல்லாம் வந்து நீக்கப்பட்டு உண்மையான ஏழை குடும்பங்கள், சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஏழ்மையான குடும்பங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது போய் சேரணும் அப்படின்றதுனால ஒரு சிலவனை நீக்கிவிட்டு புதிய விண்ணப்பம் கொண்டு வந்து செயல்படுத்த போகிறதாகவும் தகவல் வந்து வெளியே இருக்குது. அதை தான் வந்து மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்கார் அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பணம் ஏற்கனவே நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாலும் நிராகரிக்காத வந்து வரணும்னா நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் சரியாக வந்து வச்சுருக்கணும். பணம் வந்து கரெக்டாக வந்து வரணும்னா நம்ம சொல்கிறத வந்து நம்ம சொல்கிற வீடியோவில் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ண வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கிறது எப்போ வந்து திரும்ப வந்து புதிய அப்ளிகேஷன் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து கேட்டு வராங்க. குறிப்பாக வந்து கொண்டு வர டைம் வந்து நம்ம சேனல்லே வந்து சொல்லுவோம். அப்போ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வந்தால் மட்டும் தான் தெரிய வரும். அதுக்கு முன்னாடி எப்படி வந்து அப்ளை பண்ணலாம், என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை அப்படின்றத ஒரு சில ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் மூலிமா வந்து சொல்லிடுறேன். மகளிர் உரிமை தொகை எப்படி அப்ளை செய்வது, தகுதியான பெண்களுக்கு ரூபாய் 1000 உங்களுடைய வங்கி கணக்கில் நேராக வந்து வர வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அவங்க சொல்லுகிறது என்னென்னா தகுதியான பெண்களுக்கு 1000 ரூபாய் வந்து வர வைக்கப்படும். அவங்க ஒரு சில கிரைட்டீரியாலாம் வந்து சொல்லியிருக்காங்க.
அந்த பெண் வந்து குடும்ப தலைவியாக வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு குடியிருப்பவர்களாக வந்து இருக்கணும். குடும்ப ரேஷன் அட்டை ஸ்மார்ட் கார்டு கம்பல்சரியாக வந்து வச்சுருக்கணும். 21 வயதிற்கு மேலே இருக்க வேண்டும் அப்படின்றது முக்கியமான க்ரைட்டீரியா வந்து இருக்குது. யாராருக்கெல்லாம் வந்து கிடைக்காதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் செலுத்துபவர்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்காது, அரசு ஊழியர்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்காது, பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து கிடைக்காது, அதிக வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கிற வருமானம் ஈற்ற குடும்பங்களுக்கு கிடைக்காது, 4 சக்கர வாகனங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அசட்ஸ் வச்சுருக்கிறவங்க, அதாவது 10 ஏக்கருக்கு மேலே அசட்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தேவையான ஆவணங்கள் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை கம்பல்சரியாக வந்து தேவைப்படும், ரேஷன் அட்டை ஸ்மார்ட் கார்டு கம்பல்சரியாக வந்து தேவைப்படும், வங்கி கணக்கு பாஸ் புத்தகம் இதுவும் வந்து கம்பல்சரியாக வந்து தேவைப்படும். அடுத்தது மொபைல் நம்பர், ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர் எப்பயுமே வந்து ஆனில் இருக்கும், அது வந்து முக்கியமான தேவைப்படுது. அடுத்தது இபி பில் ரசீது வந்து கம்பல்சரியாக வந்து தேவைப்படும், மின்சார கட்டண ரசீது. அடுத்தது வந்து வாக்காளர் அடையாள அட்டை வேணும்னா வந்து கொடுக்கலாம், ஆப்ஷனல் தான் அப்படின்றத முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். எப்படி வந்து அப்ளை செய்வது அப்படின்னா, அரசு முகாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்து அரசு முகாம் வந்து நடத்துவாங்க. ஏற்கனவே வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வந்து கடந்த ஆட்சியில் வந்து செய்யப்பட்டிருந்தது. நிறைய பேர் வந்து நோட் பண்ணியிருந்தா தெரியும். அது போல் வந்து முகாம் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இப்போ வந்துக்கிற ஆட்சியில் மூலயமா இ-சேவை மூலயமா வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உருவாக்கி கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ண வந்தால் மட்டும்தான் முகாம் மூலயமா வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கொடுப்பாங்களா, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உருவாக்கி கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம சேனலில் வந்து தெளிவாக வந்து சொல்ல வரும். இந்த புதிய அப்ளிகேஷன் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, புதுசாக வந்து அப்ளிகேஷன் போட போகிறவங்களுக்கு மூலமாக டீட்டெயிலாக தனி வீடியோ தான் வந்து போடணும். ஏன்னா வந்து அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஏகப்பட்டது வந்து இருக்குது. புதிய விண்ணப்பமும் வந்து விரைவில் வந்து வரப்போகுது. மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே விண்ணப்ப படிவம் வந்து விரைவில் வந்து வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்கும்போது புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுத்து அதுக்கான டேட்டு கூட முகாம் கூட வந்து அறிவிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. ஒரு சிலவங்க நீக்கப்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அவங்க ஃபுல்லாக வந்து அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியாவில் எலிஜிபிலிட்டியில் வந்து வரீங்களா அப்படின்றத முன்கூட்டியே வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டை பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றதையும் வந்து 1 செகண்ட் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கான பணம் வந்து கரெக்டாக வந்து ஸ்டாப் ஆகாத வரும் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். புதிய விண்ணப்பம் எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத. மேலும் ஒரு சிலவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டு வரீங்க, முதியோர் மாதம் ரூபாய் ஓய்வூதியம் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 3000 ரூபாய் ஓய்வூதியம். அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் ஸ்கீம் சம்மந்தமாக டீட்டெயிலான வீடியோ 2 நாளாக வந்து போட்டிருக்கேன். அதை வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த குடும்ப தலைவி 2500 ரூபாய் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டு வரீங்க. அவங்களுக்கு ஓய்வூதியம் ஸ்கீம் விரைவில் வந்து அறிவிப்பாங்க. யாருக்கெல்லாம் வந்து 3000 ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்னு சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து வீடியோ வேணும்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. உடனடியாக நான் வந்து போகிறதுக்கு தயாராக வந்து இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமாக முதல்வர் வந்து அஃபிஷியலாக செய்தி வெளியீடு மூலயமா முக்கியமான அறிவிப்பு, இந்த மே மாதம் தொகை வந்து செலுத்த போகிறது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். மேலும் முக்கியமான பாயிண்ட்டையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். அதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து இந்த வீடியோ அமைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது, புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தது, மே மாதம் பணம் வரது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஒரு வீடியோலையும் கமெண்ட் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக ரிப்ளை பண்ணுற ஒரே ஒரு சேனல் யூடியூப்பில் நம்ம சேனல் மட்டும்தான் அப்படின்றத முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ண தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.